32வது அதிகாரம் 4வது வசனம். உபாகமம் 32:4. அவர் கண்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகளெல்லாம் நியாயம், அவர் நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையுமானவர். வசனம் சொல்லுகிறது, அவர் கண்மலை, அவருடைய கிரியை உத்தமம், அவருடைய வழிகள் எல்லாம் நியாயம். அல்லேலூயா. கடந்த வாரங்களிலே பார்த்தோம், அவர் கண்மலை. அந்த கண்மலையானவர் எப்படிப்பட்டவர், அந்த கண்மலை என்ன செய்கிறது என்பதை குறித்து நாம் பார்த்தோம். அது மாத்திரமல்ல, அவருடைய கிரியைகள் உத்தமமானது, அவருடைய கிரியைகள் பரிபூர்ணமானது என்று சொல்லி கடந்த வாரத்திலே பார்த்தோம். ஆனா இந்த வசனத்தில் இன்னும் பார்க்கும் பொழுது, அவருடைய வழிகள் எல்லாம் நியாயமானவைகள். ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்ல கவனிங்க, சில நேரத்தில் ஆண்டவருடைய வழிகள் எல்லாம் நியாயம்தான், ஆனா நாம் அதை புரிந்து கொள்வதற்கு கஷ்டமாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா அதை ஏற்றுக்கொள்வதற்கு மிக மிக ஒரு கடினமானதா இருக்கிறது. ஆனால் இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தையை நீங்களும் நானும் நன்றாய் கவனிப்பதற்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கர்த்தருடைய வழிகள் என்று சொல்லும் பொழுது, வேதாகமம் சொல்லும் போது எதை குறிக்கிறது என்று சொன்னால், கர்த்தருடைய வழிகள் என்பது அவருடைய ஆலோசனையை குறிக்கிறது, அவர் நமக்கு தருகிற வார்த்தையை குறிக்கிறது, நாம் நடக்க வேண்டும் என்று காண்பிக்கிறதான அவருடைய அறிவுரைகளை அது காண்பிக்கிறது. அவருடைய வழிகள் நியாயம். ஆண்டவருடைய வழிகளுக்கு 3 அம்சங்கள் உண்டு என்று சொல்லி காலையிலே நான் பேசினேன். முதலாவது, அவருடைய வழிகளுடைய அம்சம், தேவனுடைய வழி உத்தமமானது. தேவனுடைய வழி உத்தமமானது. இரண்டாவது, அவருடைய அந்த வழிகளுடைய இரண்டாவது அம்சம், அவர் சொல்றாரு, என்னுடைய வழிகள் உன்னுடைய வழிகள் அல்ல. என்னுடைய வழிகள் உன்னுடைய வழிகள் அல்ல, உன்னுடைய நினைவுகள் என்னுடைய நினைவுகளும் அல்ல என்று சொல்லுகிறார். மூன்றாவது, அவருடைய வழிகள் எல்லாம் நியாயம். எத்தனை பேர் சொல்றீங்க, தேவனுடைய வழிகள் எல்லாம் நியாயம்தான்? எப்போ நியாயம் ஆண்டவர் சொல்ல வைக்கிறார்னா, நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆசை, ஆரம்பத்திலேயே சொல்லிடணும் ஆண்டவருடைய வழிகள் எல்லாம் நியாயமானவைகள் என்று சொல்லி. ஆனால் ஆண்டவர் அவருடைய வழிகள் எல்லாம் நியாயமானவைகள் என்று எப்போ சொல்ல வைக்கிறார்னா, கடைசியில் தான் சொல்ல வைக்கிறார். ஆனால் நடுவில் என்ன பண்ணுறார்னா, இடையிடையே நமக்கு அவருடைய வழிகள் நியாயமானவைகள் தான் என்று சொல்லி இடையிடையே நமக்கு காண்பித்து கொண்டே இருக்கிறார். அவருடைய வழிகள் எல்லாம் நியாயமானவைகள் என்று சாட்சி பகர்ந்த 3 பேர் வேதாகமத்திலே உண்டு. அதிலே 3 நபர்கள் அல்லது 3 இடங்கள் சொல்லலாம். அதிலே முதலாவது நபர் மோசே. அந்த மோசே எப்ப சொல்றார் நியாயமானவைகள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, இஸ்ரவேலருக்கு இடுக்கத்தின் மேலே இடுக்கம், அந்த இடுக்கத்தின் மேல் இடுக்கம் இருந்ததான அந்த சூழ்நிலையில கர்த்தருடைய வழிகள் எல்லாம் நியாயமானவைகள் என்று சொல்லி ஆண்டவர் பாட வைக்கிறதை குறித்து காலையிலே நாம பார்த்தோம். இப்ப நேரம் இல்லாதபடியினாலே நாம் அடுத்த காரியத்திற்கு நேராக கடந்து போவோம். இரண்டாவது, தேவனுடைய வழிகள் எல்லாம் நியாயமானவைகள் என்று சொன்ன இடம் அல்லது சொன்ன நபர் யார்னா, நேபுகாத்நேச்சார். தானியேலின் புத்தகம் 4வது அதிகாரம் 37வது வசனத்தை வாசிங்க. தானியேல் 4வது அதிகாரம் 37வது வசனம். ஆகையால் நேபுகாத்நேச்சாராகிய நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன். அவருடைய கிரியைகள் எல்லாம் சத்தியமும் அவருடைய வழிகள் நியாயமுமானவைகள். அசட்டையாய் நடக்கிறவர்களை அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும் என்று எழுதினான். நல்ல கவனிங்க, இரண்டாவது நபர் அல்லது இரண்டாவது சூழ்நிலை இடம் நேபுகாத்நேச்சார் எப்ப சொல்கிறார் என்று சொன்னால், திடீரென்று சொல்லி வந்த பேரழிவிலே இந்த தேவன் நியாயமானவர் என்று சொல்லி ஆண்டவர் சொல்ல வைக்கிறார். நேபுகாத்நேச்சார்
பாபிலோனுடைய பேரரசினுடைய முதல் சக்கரவர்த்தி. இந்த வார்த்தையை அந்த முதல் சக்கரவர்த்தி தான் சொல்லுகிறான், அவருடைய வழிகள் நியாயமானவைகள். அந்த நேபுகாத் நேச்சார் இந்த ஆண்டவரை நம்பி வாழ்ந்தவன் அல்ல. ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு நாளிலே ஆண்டவர் நம்பிக்கையை வர செய்தார். அவன் சொல்லுகிறார், அவர் என்னை நடத்தி செல்லுகிற சூழ்நிலை இருக்க எப்போதும் நியாயமானவைகள். அந்த சூழ்நிலையை சற்று கவனிப்போம். தானியேல் 2வது அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது நேபுகாத் நேச்சாரை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். தேசங்களுடைய எதிர்காலம் அறிவிக்கப்படுகிறது. கர்த்தர் அந்த நாட்களிலே செய்ய இருக்கிறதை நேபுகாத் நேச்சாருக்கு சொப்பனம் கொடுத்து ஆண்டவர் பயன்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஆனால் தானியேல் 3வது அதிகாரத்திற்கு வரும் பொழுது நேபுகாத் நேச்சாரை பிசாசு பயன்படுத்துகிறான். பிசாசு பயன்படுத்தி ஆண்டவர் மேல் நம்பிக்கை உள்ள, ஆண்டவர் மேல் விசுவாசம் உள்ள 3 பேரை அக்கினியில் போட சத்துரு சொல்லுகிறான் அல்லது செய்கிறான். ஒரு வாழ்வை ஆண்டவர் பயன்படுத்துகிறார், அதே வாழ்வை பிசாசும் பயன்படுத்துகிறார். இது யாருடைய வாழ்க்கையில வேண்டுமானாலும் நடக்கலாம், யாருடைய வாழ்க்கையில வேண்டுமானாலும் நடக்கலாம், நடக்கக்கூடும். ஆனால் கிருபையுள்ள தேவன் என்ன செய்தார் என்பதை பார்க்கும் பொழுது பிசாசிற்கு இடம் கொடுத்து நடந்த இந்த ராஜா செயல்பட்ட போதும் அக்கினி சூளையில் வந்து நின்று இவனுடைய கண்களை கர்த்தர் பார்க்க செய்கிறார். 4வது நபரை தான் முதல்ல அவன் பார்க்கிறான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். 4வது நபரை அவன் பார்க்க ஆண்டவர் செய்கிறார். அப்பொழுது அவன் சொல்லுகிறான், ஐயா, என்னை தூக்கி உங்களை தூக்கி போடத்தான் என்னாலே முடிந்தது, ஆனா என்னாலே எடுக்க முடியாது, நீங்களே வெளியே வந்து விடுங்கள். அல்லேலூயா. அவர்கள் வெளியே வந்தவுடனே அவனுடைய சரீர கண் மட்டுமல்ல, அவனுடைய அகத்தின் கண்களை திறந்து என் ஆண்டவர் சொல்ல வைக்கிறார். இந்த தேவனை போல ரட்சிக்கத்தக்க தேவன் வேறொருவர் இல்லை என்று சொல்லி இந்த நேபுகாத் நேச்சாரை ஆண்டவர் சொல்ல வைக்கிறார். பிசாசு பயன்படுத்தின ஒரு வாழ்வை என் ஆண்டவர் குறுக்கிட்டு அவனுடைய கண்களை திறந்து அவரை மகிமைப்படுத்தும் வாழ்வாக உருமாற்றம் செய்ய திருப்ப என் ஆண்டவரால் கூடும். ஆமென் சொல்லுங்களேன். நீங்க 4வது அதிகாரத்தில் வரும் பொழுது, தானியேல் 4க்கு வரும்பொழுது இந்த பேரரசனை ஆண்டவர் மறுபடியும் பயன்படுத்துகிறார். எப்படி 2ஆம் அதிகாரத்தில் சத்துரு வருவதற்கு முன்னால் பயன்படுத்தினாரோ அதை போல சத்துருவுக்கு இடம் கொடுத்து மாறின பின்பும் கர்த்தர் மறுபடியும் பயன்படுத்துகிறார். ஒருவேளை ஆண்டவரை விட்டு பாவம் செய்து இந்த உலகத்திற்குள்ளே போய் தேவனை வேதனைப்படுத்தின வாழ்வாய் இருந்தாலும் இன்றைக்கு இந்த மாலை வேளையில அவருக்கு நீங்கள் இடம் கொடுப்பீர்களானால் இழந்த கிருபைகளை, இழந்த வரங்களை மீண்டும் தந்து உபயோகிக்க வல்லமை உள்ள ஒரு தேவனாகிய கர்த்தர் இந்த மாலை வேளையில இந்த இடத்துல உலாவிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. தேசத்தின் சரித்திரங்களை குறித்து, இந்த உலகத்தின் கடைசி வரை இருக்கக்கூடிய காலத்தை குறித்து இந்த ராஜாவுக்கு என் ஆண்டவர் காண்பிக்கிறார். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, அந்த காண்பித்த காரியங்களுக்கு தானியேல் விளக்கம் சொல்லுகிறான். ஆமென். ராஜாவே, கர்த்தர் உன்னை உயர்த்துவார். உயர்த்தும் போது சொல்றான், ஒரு எச்சரிப்பை உமக்கு கொடுக்கிறேன். ஆண்டவர் உண்மை உயர்த்துவார், ஆனா ஒரு எச்சரிப்பை நான் உமக்கு கொடுக்கிறேன். என்ன எச்சரிப்பு? நீர் பெருமையாக நடப்பீர் என்று சொன்னால் திடீரென்று ஒரு நெருக்க சூழ்நிலை உமக்கு வரும். ஆனாலும் நீர் தாழ்த்தி தேவனிடத்திலே மன்னிப்பு கேட்டால் கர்த்தர் உம்மை மீண்டும் எழும்பி நிற்க பண்ணுவார். அல்லேலூயா. அதோடு நிறுத்தவில்லை, நீர் கவனமாய் இருந்து அந்த தேவனை அண்டிக் கொண்டால் இது வராமலே இருக்கவும் என் ஆண்டவர் உதவி செய்வார். இத்தனையும் 4ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் கொடுக்கிறார். இஸ்ரவேலருக்கு
இடுக்கத்தின் மேல் இடுக்கமான ஒரு சூழ்நிலையில கர்த்தர் நியாயமானவர் என்பதை ஆண்டவர் நிரூபித்தார். நேபுகாத்நேச்சாருக்கு திடீரென்று சொல்லி வந்த பேரழிவிலே நியாயமானவர் என்பதை நிரூபிக்கிறார். யோபுவின் புத்தகம் 23வது அதிகாரம் 8 முதல் 10 வசனங்களை வாசிங்க. யோபு 23வது அதிகாரம் 8 முதல் 10 வசனங்கள். இதோ நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை, பின்னாலும் அவரை காணோம். இடதுபுறத்தில் அவர் கிரியை செய்தும் அவரை காணோம். வலதுபுறத்திலும் நான் அவரை காணாதபடிக்கு ஒளித்திருக்கிறார். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். நீங்க சொல்றாரு பாருங்க, முன்னால தேடி பார்க்கிறேன் அவர் இல்லை, பின்னாலையும் பார்க்கிறேன் இல்லை, ஆனாலும் நான் போகிற வழியை அவர் அறிவார். இப்போது எனக்கு ஒன்றும் புரியல, ஆனால் ஒன்று எனக்கு தெரியும், நான் கடைசிக்கு வரும்போது, எண்டுக்கு வரும்போது அவர் என்னை சுத்த பொன்னாக நிறுத்துவார். நேபுகாத்நேச்சாருக்கு வந்தது. அவன் கேட்டு இந்த ஆலோசனைப்படி ஒரு வருஷம் ஒழுங்காக நடக்கிறான். நம்மை போல ஒரு வருஷம் நடக்கிறான், அதுக்கு மேல அவனால தாக்கு பிடிக்க முடியல. அதுக்கு மேல அவனால, நம்மளும் வசனத்தை கேட்குறோம், ஞாயிற்றுக்கிழமை வந்தால் கேட்குறோம், கேட்ட உடனே நடக்கணும்னு சொல்லி வாரத்தில் 3 நாள் பார்க்குறோம். 3 நாளுக்கு அப்புறம் என்ன ஆயிருது? தாக்கு பிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலையாய் போய்விடுகிறது. இவன் எச்சரிப்பெல்லாம் பெற்றிருக்கிறான். ஒரு வருஷம் என்ன பண்ணுகிறான்? நடக்கிறான். ஒரு வருஷத்துக்கு மேல் தாக்கு பிடிக்க முடியல. அப்படி இருக்கும்போது அவன் 12 மாதமான போது அரண்மனையில் மேலே உலாவி கொண்டிருக்கிறான். உலாவி கொண்டு போது மனசுக்குள்ள ஒரு எண்ணம், நான் கட்டின மகா பெரிய பாபிலோன் என்று சொன்ன உடனே அவனுக்கு வெளிப்படுத்தின காரியம் நிறைவேறிச்சு. மிருகங்களிடத்திற்கு போகிறான். அவன் உடல் மிருகங்களை போல பனியில நனைகிறது. அப்படி போகும்போது திடீரென்று சொல்லி ஒரு நாள் தானியேல் சொன்ன வார்த்தை அவனுக்கு ஞாபகம் வருகிறது. நீர் கண்களை ஆண்டவரிடத்தில் ஏறெடுத்து பார்த்தால் அவர் உம்மை தூக்கி விடுவார், மறுபடியும் எழும்பி நிற்க செய்வார் என்று சொன்ன வார்த்தை அவனுக்கு ஞாபகம் வருகிறது. உடனே கண்களை அவருக்கு நேராக ஏறெடுக்கிறார். அவனை ஆண்டவர் ரெஸ்டோர் பண்ணுகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். தேசம் அவனை திரும்ப, தேசத்தில் உள்ள ஜனங்கள் எல்லாம் அவனை திரும்ப தேடி வருகிறாங்க. அவனை மீண்டும் அரசனாக்கினார்கள். முன்பு இருந்ததை விட அதிக மகிமை அவனுக்கு வந்தது. ஆமென் சொல்லுங்களேன். வந்தவுடனே சொல்லுகிறான், அவருடைய வழிகள் எல்லாம் நியாயமானவைகள். திடீரென்று சொல்லி ஒரு வீழ்ச்சி, திடீரென்று சொல்லி ஒரு தாக்கம், அத்தனையும் போனது போல, ஒரு அத்தனைக்கு உள்ளேயும் போனது போல ஒரு சூழ்நிலை. அந்த நேரத்தில் இவனால எப்படி சொல்ல முடியும்? ஆண்டவரே, இது திடீர்னு நடந்தாலும் இது நடக்கும் என்று நீர் ஏற்கனவே முன்னாலேயே சொல்லிட்டீர். இது நடக்கும் என்று ஏற்கனவே முன்னாலேயே சொல்லி ரெடி பண்ணி, அப்படி நடந்தாலும் தப்பி செல்ல ஒரு வழி இருக்கிறது என்பதையும் நீர் சொல்லி கொடுத்தீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் சொல்லாமலே இருந்திருப்பீரானால் நான் அதிலேயே என்ன பண்ணியிருப்பேன்? மூழ்கி இருப்பேன். இத்தனையும் சொல்லி என்னை தூக்கி விட்டீரே, உமது வழி நியாயமானது. ஹல்லேலூயா. ஒருவேளை நடப்பது முன்பாக உங்களுடைய வாழ்க்கையில சொல்லாமல் இருக்கலாம். ஆனா இன்றைக்கு இந்த மாலை வேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கும் போது
இங்கே கர்த்தர் அதிலிருந்து, இந்த ஆலயத்திலிருந்து நீங்கள் வெளியே போவதற்கு முன்பாக நீங்க நினைக்கலாம், எனக்கு வேற வழி இல்லை, வேற எந்த இதுவும் இல்லைன்னு நினைக்கும் போது ஆண்டவர் சொல்லுவார், உங்களுக்கு கர்த்தர் ஆலோசனையும் வழியையும் சொல்லி தருவதற்காகத்தான் இந்த மாலை வேளையிலே கர்த்தர் கடந்து வந்திருக்கிறார். அல்லேலூயா. அதை கேட்டு, ஆண்டவர் கொடுக்கிற ஆலோசனையை கேட்டு அதை பற்றி கொண்டு செயல்பட்டால் என் ஆண்டவர் உங்களை உயர்த்தி நிறுத்துவார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? முன்பு இருந்த மேன்மையை விட அதிக மகிமையிலே கர்த்தர் உங்களை நிறுத்த வல்லவர். நான் தவறு செய்து விட்டேன், நான் பெருமையாய் அகந்தையாய் இருந்து விட்டேன், நீ சொன்னதை கவனிக்கவில்லை, ஆனாலும் நீர் என் மேல அன்பு வைத்து எனக்கு ஆலோசனை சொல்லி கீழ்ப்படிந்தவுடனே என்னை உயர்த்தினீரே, நீர் நியாயமுள்ள தேவன். அல்லேலூயா. இந்த கிருபை ஆண்டவரே என் வாழ்க்கையில, என் குடும்பத்தில் இந்த மாதம் வெளிப்படுவதற்கு கர்த்தர் ஒரு கிருபையை தருவீராக. பாபிலோன் பேரரசில 4 புருஷர்கள் இருக்கிறார்கள். எத்தனையோ பேர் இருந்தாங்க. இந்த 4 பேரும் ஆண்டவரை முழுதாய் நம்பினவர்கள், அவரை உறுதியாய் பின்பற்றி வந்தவர்கள். அவர்களை கர்த்தர் நடத்தின பாதை ஆரம்பத்தில் கஷ்டமாக தான் இருந்துச்சு. பக்கத்தில் கை கொடு சொல்லுங்க. ஆண்டவரை நம்பினவங்க தான், ஆண்டவரை பின்பற்றி வந்தவங்க தான், ஆண்டவருக்காக உண்மையாக இருந்தவங்க தான். ஆனால் அவங்க வாழ்க்கை ஆரம்பத்தில் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனாலும் நியாயம் என்று சொல்ல கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. தானியேல் 1ஆம் அதிகாரத்தில் அவர்களுடைய ஆகார பிரச்சனை. எந்த மனிதனுக்கும் ஆகாரம் தேவை. இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் ஆகாரம் தேவை, அப்படி தானே? யாராவது சாப்பாடு இல்லாத இருப்பீங்களா? எல்லாருக்கும் ஆகாரம் தேவை. இப்போ இந்த இடத்துல பார்க்கும் பொழுது சூழ்நிலையில் நார்மலான ஒரு சூழ்நிலை தான். ஆனால் நார்மலான சூழ்நிலையிலையும் ஒரு பிரச்சனை. தேவன் அதான் நார்மலான சூழ்நிலையில் நம்மை நடத்துகிற பாதை நார்மலான சூழ்நிலையிலும் நியாயம்தான் என்பதை என் ஆண்டவர் நிரூபிப்பார். தானியேல் நினைக்கிறான், ராஜ போஜனத்தினாலே என்னை என்ன பண்ணக்கூடாது, தீட்டுப்படுத்தக்கூடாது என்று சொல்லி அவன் நினைக்கிறான். நினைத்து அவன் சொல்லுகிறான், மற்றவர்களைப் போல நாங்கள் இருக்க மாட்டோம், நாங்கள் சற்று வேறு பிரிந்தவர்களாக வித்தியாசமானவர்களாக இருப்போம். கர்த்தர் பார்த்தாரு, நார்மலான ஒரு சூழ்நிலையில் அந்த கொடுக்கப்பட்ட கட்டளைக்கு கீழ்ப்படியாது இருந்தால் தண்டனை உண்டுன்றது அவங்களுக்கு நல்லா தெரியும். அந்த கட்டளைக்கு கீழ்ப்படியலைன்னா தண்டனை உண்டு என்பது அவங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் என்னுடைய பிள்ளை அந்த தண்டனைக்கு பயப்படாமல் என்னை நம்பி என் மேலே விசுவாசம் வைத்து என் பிள்ளை வித்தியாசமாக நடக்க விரும்பினதினாலே நான் நியாயம் உள்ளவர் என்பதை காண்பிப்பேன். சாதாரண ஒரு சூழ்நிலை, நார்மலான சூழ்நிலை. ஆனால் நார்மலான சூழ்நிலையில் அந்த சூழ்நிலையில தண்டனை உண்டு என்று சொல்லி அறிந்தும் என்னுடைய பிள்ளை எனக்காக வைராக்கியம் பாராட்டி அதை நான் செய்ய மாட்டேன், நான் வித்தியாசமாய் வேறு பிரிந்தவனாய் நான் நடப்பேன் என்று சொல்லி நடக்க நினைத்தபடியினாலே ஆண்டவர் சொல்றாரு, நான் நியாயம் உள்ளவர் என்பதை என் பிள்ளைக்கு நான் காண்பிப்பேன். எப்படி காண்பிப்பேன்? ஸ்பெஷலா இருக்க விரும்பின உன்னை கர்த்தர் 10 மடங்கு ஸ்பெஷலா மாற்றுகிறார். நான் சாதாரணமானவனா இல்லை, வேறு பிரிந்தவனா, ஒரு ஸ்பெஷல் மனிதனா நான் என்னை காண்பிக்க விரும்புகிறேன் ஆண்டவருக்கு முன்பாக என்று நினைத்த போது ஆண்டவர் சொல்கிறார், ஸ்பெஷலா இருக்கதான்ப்பா நினைச்ச, உன்னை 10 மடங்கு நான் ஸ்பெஷலா ஆக்குகிறேன்.
நீ மற்றவர்களை விட சிறந்திருக்கும்படியாக கேட்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் சென்று கொண்டிருக்கிறதான சாதாரணமான சூழ்நிலையில கர்த்தருக்காக நீங்கள் ஒரு தீர்மானம் எடுத்து, மற்றவர்களை போலல்ல, நான் உமக்காக உறுதியாய் உம்முடைய வார்த்தையை நான் கடைபிடித்து நடப்பேன் என்றால், அந்த கடின சாதாரண சூழ்நிலையில, உங்களுடைய அனுதின சூழ்நிலையில் அவர் உங்களை வித்தியாசம் உள்ளவர்கள் என்று என் தேவன் காண்பிப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. ஏன் இவர்களை மட்டும் ஆண்டவர் மாற்றினார் என்றால், கர்த்தர் சொல்லுவார், அவங்க தான்ப்பா உறுதியா நின்னாங்க. ஏன் இவங்களை மட்டும் நீர் ஸ்பெஷலா மாற்றுகிறீர் என்று கேட்டால், கர்த்தர் சொல்லுவார், இவங்க மட்டும்தான்ப்பா ஸ்பெஷலாக இருக்க உறுதியாக நின்னாங்க, ஆகவே அவர்களுக்கு கிடைத்தது நியாயம். 4 பேரும் 2வது அதிகாரத்திற்கு வரும்போது வழக்கத்திற்கு மாறான ஒரு சூழ்நிலை. என்ன வழக்கத்திற்கு மாறானது? வழக்கமாக ராஜாவுக்கு சொப்பனம் வரும். ராஜாவுக்கு சொப்பனம் வரும். சொப்பனத்தை என்ன பண்ணுவார்? சொல்வார். ஞானிகள் அந்த சொப்பனத்தினுடைய அர்த்தத்தை என்ன பண்ணுவாங்க? சொல்லுவார்கள். ஆனால் இதுதான் வழக்கம். ஆனால் இங்க சூழ்நிலை என்னன்னா, ராஜா சொல்றாரு, எனக்கு சொப்பனமும் மறந்துருச்சு, சொப்பனத்தையும் நீங்க சொல்லணும், சொப்பனத்தினுடைய அர்த்தத்தையும் என்ன பண்ணணும்? சொல்லணும். இவ்வளவு நாள் இந்த பழக்கம் கிடையவே கிடையாது. அவங்க சொல்றாங்க, நீங்க சொப்பனத்தை சொன்னாதானே அர்த்தத்தை நாங்க சொல்ல முடியும், சொப்பனத்தை சொல்லும் என்று சொல்லி கேட்கிறார்கள். வழக்கத்திற்கு மாறான ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலையில தானியேல் வருகிறான். அதற்கு முன்பு யாராலையும் அதை என்ன பண்ண முடியல? சொல்ல முடியல. சொப்பனத்தையும் சொல்ல முடியல. சொப்பனத்துக்கு, ஏன்னா சொப்பனம் சொன்னாதான் சொப்பனத்துக்கு அர்த்தத்தை என்ன பண்ண முடியும்? சொல்ல முடியும். ராஜா சொன்னா, அத்தனை ஞானிகளையும் கொன்று போடுங்க, அத்தனை ஞானிகளையும் கொன்று போடுங்கள். உடனே சத்துரு என்ன செய்தான் தெரியுமா? முதல்ல பிடிடா தானியேலை. சத்துரு என்ன செய்யறான்? முதல்ல யாரை பிடி? தானியேலை பிடி. இந்த 4 பேரை குறிவைத்து வழக்கத்திற்கு மாறாக வந்த ஒரு சூழ்நிலை, சாதகம் இல்லாத சூழ்நிலை. அந்த நேரத்தில் தானியேல் அதிகாரியிடத்தில் அவன் போய் கேட்கிறான். கேட்கும்போது என்ன கேட்குறான்? எனக்கு கொஞ்சம் தவணை கொடுங்க, எனக்கு கொஞ்சம் தவணை, கொஞ்சம் நேரம் கொடுங்க. ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்து போய் அவன் ஆண்டவர்கிட்ட கேட்குறான், ஆண்டவரே, மறைப்பொருள்களை வெளிப்படுத்துகிற தேவன் என் ஆண்டவர் சொப்பனம் கொடுத்திருந்தால் சொப்பனம் கொடுத்தவருக்கு அர்த்தத்தையும் சொல்ல முடியும். சொப்பனம் அவர் கொடுத்திருந்தால் சொப்பனத்துக்கு அர்த்தத்தையும் என்ன பண்ண முடியும்? சொல்ல முடியும் என்று சொல்லி 2 காரியம் நம்பிக்கை வச்சான். 1, தேவன் மேல விசுவாசம் வைத்தான். தேவன் மேல விசுவாசம் வைத்தான். 2வது, விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணினான். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, முதல்ல விசுவாசம் வேணும், 2வது விசுவாசத்தோடு இணைந்த ஜெபம் வேணும், உறுதி வேணும். அல்லேலூயா. எப்போ இந்த விசுவாசம் உறுதி வேணும்னா, முற்றிலும் முரணாய் இருக்கிற சூழ்நிலையிலே இந்த விசுவாசமும் ஜெபமும் வேணும். அல்லேலூயா. இந்த விசுவாசமும் ஜெபமும் உறுதியாய் இருந்தால், கஷ்டமான சூழ்நிலையாய் இருந்தாலும் என் ஆண்டவர் சொல்ல வைப்பார். அல்லேலூயா. தானியேலே, நீ சொல்ல வேண்டாம்ப்பா, உன்னை குறித்து என்னை குறித்து நீ சொல்ல வேண்டாம், எல்லாரும் சொல்லுவாங்க, எல்லாரும் சொல்லுவாங்க. இந்த தேசத்தில் அந்த ஒரு ஆள் தான் இதை செய்ய முடிந்தது, அது தானியேல் தான் என்று எல்லாரும் சொல்லுவாங்க. அல்லேலூயா. மற்றவர்களை விட 10 மடங்கு சமர்த்தன் என்பதை என் ஆண்டவர் காண்பித்தார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இந்த இடத்துல காண்பிக்கிறார், 10 மடங்கு எல்லாம் இல்லப்பா, இவன் இருந்தாதான். கை உயர்த்தி சொல்லுங்க எல்லாரும், ஆண்டவரே, எங்க வாழ்க்கையிலும்
தேவனே, நீர் நடத்துகிற பாதை சில நேரத்தில் எதிராக இருந்தாலோ, சில நேரத்தில் வழக்கத்திற்கு மாறாக இருந்தாலோ, உம்மேல் உள்ள விசுவாசத்தில் ஜெபத்தில் உறுதியாய் இருக்க எனக்கு ஒரு கிருபை தாரும். ஜெபத்தில் பிடிப்பாய் இருக்க ஒரு கிருபை தாரும். கர்த்தர் காண்பித்தார். தானியேலை போல இன்னொருவன் இல்லை என்பதை கர்த்தர் காண்பித்தார். 3ஆம் அதிகாரத்திற்கு வந்தா 4ல் 1 போயிடுச்சு. 4ல் 1 போயிடுச்சு. இப்போ எத்தனை பேர் இருக்காங்க? 3 பேர் தான் இருக்காங்க. இந்த 3 பேருக்கு ஒரு சூழ்நிலை, ஒருவரும் நினைத்து பாராத ஒரு சூழ்நிலை. இந்த 3 பேருக்கு என்ன சூழ்நிலை? பக்கத்து கை கூட சொல்லுங்க. ஒருவரும் நினைச்சு பார்க்காத, எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலை. ஏன் இவங்களுக்கு மட்டும் 7 மடங்கு சூடாக்கப்படுகிறது? ஏன் இவர்களுக்கு மட்டும் 7 மடங்கு சூடாகிறது? நினைச்சு பார்க்கவே முடியல. நம்ம சொல்றோம்ல, மற்றவங்களை விட எனக்கு ஏன் இவ்வளவு பிரச்சனை, எனக்கு ஏன் இவ்வளவு நெருக்கம், எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு போராட்டம் சொல்றோம் பார்த்தீங்களா? அதே போல இந்த 3 பேருக்கு மட்டும் 7 மடங்கு சூடாக்கப்படுகிறது. நினைச்சு பார்க்க முடியல. என்ன தெரியுமா உள்ளத்தில் தோணும்? இப்படியும் ஒரு கொடுமை இருக்குமா? தேவனை சேவிக்கிற பிள்ளைகளுக்கு இப்படியும் ஒரு கொடுமை இருக்குமா? அதுதான் நினைவில் என்ன பண்ணும்? வரும். அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் உங்களையும் என்னையும் அனுமதிக்கிற, நடத்துகிற சூழ்நிலை மூளையிலே கூட எட்டாத, புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலையாக இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். கடின சூழ்நிலைய மூளையினால கூட அதை ஏற்றுக்கொள்ள முடியல. கடின சூழ்நிலை. கொஞ்சம் பொறுத்திருங்கள். எங்கள் தேவன் எங்களை விடுவிக்க வல்லவர் என்று கர்த்தர் சொல்ல வைப்பார். நம்ப முடியாத அற்புதத்தை என் ஆண்டவர் செய்வார். பக்கத்தில் கை கூட சொல்லுங்க, கொஞ்சம் பொறுத்திருங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நீங்க நம்ப முடியாத ஒரு அற்புதத்தை உங்களுக்காக கர்த்தர் செய்வார். அவங்க சொல்றாங்க, எங்கள் தேவன் எங்களை விடுவித்தாலும் சரி, விடுவிக்காமற் போனாலும் நாங்க பயப்பட மாட்டோம். அல்லேலூயா. உறுதியாக அவரையே சேவிப்போம் என்று சொல்லி உறுதியாக இருந்ததினாலே தீக்குள்ள போயிட்டு வராங்க. முடி கருகல. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. நம்ம மெழுகுவர்த்தி எடுத்து அப்படி கொஞ்சம் பிடிச்சிக்கிட்டு இருக்கும்போது ஏதாவது தெரியாமல் முடியல, கொஞ்சம் அந்த அனல் பட்டுருச்சுனாவே உடனே கருகிற ஸ்மெல் வரும். உடனே கருகின ஸ்மெல். ஆனால் தீக்குள்ளே 7 மடங்கு அதிகமாக சூடாக்கப்பட்டதுக்கு உள்ளே போயிட்டு வருவாங்க. முடி என்ன பண்ணலை? கருகலை. வஸ்திரத்திலே தீயினுடைய வாசனை கூட இல்லை. கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்கள் நடக்கிறார்கள். எவராலையும் நம்ப முடியல. ஆண்டவரே, என்னால கூட புரிந்து கொள்ள முடியாத கடின சூழ்நிலையா இருந்தாலும் நீர் நடத்தினது நியாயம் என்பதை நிரூபிக்க நம்ப முடியாத ஒரு அற்புதத்தை எனக்காக செய்வதற்கு நீர் காத்திருக்கிறீர். பக்கத்தில் கை கொடு சொல்லுங்க. நீங்க நம்ப முடியாத ஒரு அற்புதத்தை செய்வதற்காக உங்க அருகிலே கர்த்தர் காத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் ஒன்ன செய்தார். என்ன செஞ்சார்? இந்த 3ஆம் அதிகாரத்தினுடைய இறுதியில ஒரு வசனத்தை வச்சார். வாசிங்க. தானியேல் 3ஆம் அதிகாரம் 30வது வசனம். தானியேல் 3ஆம் அதிகாரம் 30வது வசனம். பின்பு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினான். இந்த வசனத்தை ஏன் ஆண்டவர் போட்டார்? 2வது அதிகாரத்தில் 3 பேரும் உயர்த்தப்பட்டார்கள். எப்படி உயர்த்தப்பட்டாங்க? தானியேலுடைய சிபாரிசின் பேரிலே, தானியேலுடைய ரெக்கமெண்டேஷன் பேரிலே, பரிந்துரையின் பேரிலே உயர்த்தப்பட்டார்கள். இங்க பரிந்துரை இல்லப்பா, இவர்களுக்கு தகுதி இருக்கிறது என்று அங்கீகரிக்கப்பட்டு உயர்த்தப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, இதற்கு முன்பு உங்க வாழ்க்கையில ஏற்பட்ட உயர்வை விட நீங்கள் இந்த உயர்வுக்கு தகுதியானவர்கள் என்று தேவன் நிரூபிக்கிற ஒரு சூழ்நிலை நெருக்கமான பாதையாக இருக்கும்.
ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு தெரியாது, முடியும் போது நீங்களே நினைத்திராத ஒரு உயர்வை கர்த்தர் ஏற்படுத்தி நடத்தினது நியாயம்தான் என்று சொல்லி கர்த்தர் சொல்ல வைப்பார். அல்லேலூயா. மூன்றாவது நபர் அல்லது மூன்றாவது சூழ்நிலை வெளிப்படுத்தல் 15வது அதிகாரம் 3வது வசனம். வெளிப்படுத்தல் 15வது அதிகாரம் 3வது வசனம். அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசேயின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டையும் பாடி சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, தேவரீருடைய கிரியைகள் மகத்துவமும் ஆச்சரியமானவைகள், பரிசுத்தவான்களின் ராஜாவே, தேவரீருடைய வழிகள் நீதியும் சத்தியமுமானவைகள். அவருடைய வழிகள் நியாயம் என்று சொல்லி முதலாவது மோசே சொன்னார். இரண்டாவது அவருடைய வழிகள் நியாயம் என்று சொல்லி நேபுகாத்நேச்சார் சொன்னார். இங்கே மூன்றாவது வழிகள் நியாயம் என்று சொல்லி ஒரு கூட்டம் சொல்லுகிறது. எப்போ, எந்த சூழ்நிலையில் சொல்லுகிறது? வழியே இல்லை என்று சொல்லி முழுவதும் கழுவி கைவிடப்பட்ட சூழ்நிலையிலே ஆண்டவர் நடத்தின வழிகள் நியாயம் என்று சொல்லி கர்த்தர் சொல்ல வைக்கிறார். ஒரு பாடலை பாடிக்கொண்டு சொல்லுகிறார்கள், தேவரீருடைய வழிகள் நீதியும் சத்தியமானவைகள். அல்லேலூயா. உம்முடைய வழிகள் நியாயமானவைகள், சத்தியமானவைகள் என்று சொல்லுகிறார்கள். எந்த சூழ்நிலையில சபை எடுத்துக்கொள்ளப்பட்டு விட்டது, கைவிடப்பட்டவர்கள் இருக்கிறார்கள், தேவனுடைய ஜனங்கள் என்று சொல்லி ஒரு காலத்தில் அழைக்கப்பட்ட ஒரு தேசம் இருக்கிறது, அந்தி கிறிஸ்துவினுடைய ஆட்சி இருக்கிறது, அழைக்கப்பட்ட ஒரு தேசம் இருக்கிறது, அந்தி கிறிஸ்துவினுடைய ஆட்சியும் இருக்கிறது. வேதனை மேல் வேதனை, முழு உலகமும் அழிவு மேல் அழிவு, எவராலும் அதை தடுக்க முடியவில்லை, ஆண்டவரும் உதவி செய்வதற்கு இல்லை, முழுவதும் கைவிடப்பட்டதான ஒரு சூழ்நிலை, பாதுகாப்பதற்கு ஒரு வல்லமையும் இல்லை. அப்படிப்பட்ட நேரத்தில் ஒரு கூட்டம் ஜனங்கள் அழிந்து போகாமல் அதையும் ஜெயித்தவர்களாக நின்று கொண்டு சொல்லுகிறார்கள், யாரும் எங்களுக்கு உதவி இல்லை, அழிவுகள் நெருக்கங்கள் வந்தது, ஆனாலும் இந்த ஆண்டவரை பற்றி தெரிவிக்க 2 சாட்சிகளை அனுப்பினார். நாங்களும் பின்னால் தான் போயிருந்தோம், ஆனால் கொடுத்த ஒரு வாய்ப்பை நாங்கள் விட்டுவிடாமல் பயன்படுத்தின போது எங்களை கர்த்தர் ஜெயிக்க உதவி செய்தார். அந்த முத்திரையை நாங்கள் தரிக்கவில்லை. இது அந்தி கிறிஸ்துவினுடைய நாட்களிலே நடக்கிற ஒரு காரியத்தை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இது யாருன்னா இஸ்ரவேல் ஜனங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் கைவிடப்பட்டிருக்கிறாங்க. தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு தேசம், தேவனால் அழைக்கப்பட்ட ஜனம். நம்மளால நிச்சயமா நிற்க முடியாது, நிற்க முடியாது. ஆனா அவங்க அந்த சூழ்நிலையில தேவனை, அந்த முத்திரையை தரித்து கொள்ளாமல், ஏன்னா முத்திரை தரிச்சாதான் எல்லாமே கிடைக்கும், முத்திரை தரிக்கலைன்னா ஒண்ணுமே என்ன பண்ணாது, கிடைக்காது. அந்த சூழ்நிலையில அந்த முத்திரையை தரிக்காமல் உறுதியாய் நின்று என்ன பண்ணாங்க, ஜெயித்தார்கள். ஹல்லேலூயா. அந்த முத்திரையை நாங்கள் தரிக்கல, அவன் ஆட்சிக்கு நாங்கள் பலியாகவில்லை, எங்களை கர்த்தர் ஜெயம் கொள்ள வைத்தார். நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையாயிருந்தாலும் அவர் மேல் காட்டின கொஞ்சம் வெளிச்சத்தில் உறுதியாயிருந்தால் கர்த்தர் சொல்ல வைப்பார், அவருடைய வழி நியாயமானது. அடிக்கடி நம்மை நெருக்குகிற ஒரு நிலையாயிருந்தாலும், சடிதியாய் வருகிற பேரழிவாய் இருந்தாலும், வழியே இல்லை என்று முழுவதும் கை கழுவி விடப்படுகிற சூழ்நிலையாயிருந்தாலும், இந்த கர்த்தர் மேல் விசுவாசத்தோடும் அவர் தந்த வசனத்தில் உறுதியோடு இருந்தால் கர்த்தருடைய வழிகள் எப்பொழுதும் நியாயம் என்று சொல்லி இந்த கர்த்தர் சொல்ல வைப்பார். அல்லேலூயா.
கர்த்தர் உங்களை கொண்டு சொல்லுகிற சூழ்நிலை என்ன என்று எனக்கு தெரியாது. ஆனால் காரணமில்லாமல் இந்த வார்த்தையை கர்த்தர் தந்திருக்க மாட்டார். வேதனை, புலம்பல் எதையும் சொல்லாமல் ஆண்டவரிலே முறுமுறுப்பு, சோர்வு, இப்படிப்பட்ட நிலையிலே புரிந்து கொள்ள முடியாமல், அர்த்தம் தெரியாமல், வசனமும் தெரியாமல் திகைத்து கொண்டிருந்தால் இன்னும் கொஞ்சம் ஆண்டவரிலே பொறுத்திருங்கள். ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டு பொறுத்திருங்கள். கர்த்தர் கிருபை செய்வார். கிருபை செய்து என்ன தெரியுமா செய்வார்? முதலாவது பாட வைப்பார். இரண்டாவது ஆண்டவர் சொல்ல வைப்பார். மூன்றாவது நின்று உற்சாகமாய் அறிக்கை செய்ய வைப்பார். ஹல்லேலூயா. அவருடைய வழிகள் நியாயம். சீக்கிரத்தில் அந்த இடத்திற்கு எங்களை கொண்டு வருவீராக. உம்முடைய வழிகள் நியாயமானவைகள். அந்த வார்த்தையை சொல்ல நாம் என்ன செய்யணும்? 2 காரியத்தை வேகமாக சொல்லுகிறேன். 139வது சங்கீதம் 24வது வசனம். சங்கீதம் 139:24. வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். ஒரு சின்ன ஜெபம் எல்லாரும் இப்ப நம்ம செய்யணும். ஆண்டவரே, உம்முடைய வழிகள் எல்லாம் நியாயம்தான் என்று நான் சொல்வதற்கு முன்னால் உம்மை வேதனைப்படுத்துகிற வழி என்னிடம் இருந்தால் இப்பவே அதை விட்டுவிட எனக்கு ஒரு தயை செய்யும். இப்பவே எனக்கு ஒரு கிருபை தாரும். என்னுடைய வாழ்க்கையிலே நீர் பிரியப்படாத, உம்மை வேதனைப்படுத்துகிற, உம்மை மனநோகம் செய்கிற காரியங்கள் இருந்தால் இங்கேயே இப்பவே விட்டுவிட தீர்மானிக்கிறேன். ஒரு பொருத்தனை எடுங்க. எந்த நிலையில், எந்த சூழ்நிலையில் உம்மை நான் வேதனைப்படுத்தி இருந்தாலும் இந்த நாளில எல்லாத்தையும் நான் விடுறேன்பா. ஆண்டவரே, விட்டதை இனி நான் திரும்பி எடுக்க போவதில்லை, விட்டதை மறுபடியும் நான் தொட போவதில்லை என்று இப்போ ஒரு தீர்மானம் பண்ணுங்க. உங்களை கர்த்தர் சொல்ல வைப்பார். கர்த்தர் என்னை நடத்தின வழிகள் நியாயம் என்று சொல்ல வைப்பார். ஆனால் சொல்லணும்னா அவரை வேதனைப்படுத்துகிற வழியெல்லாம் எடுக்கணும், உள்ளே இருக்கக்கூடாது. 2வது தானியேல் 4வது அதிகாரம் 34வது வசனம். தானியேல் 4:34. அந்த நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத் நேச்சாராகிய நான் என் கண்களை வானத்திற்கு ஏறெடுத்து என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. அப்பொழுது நான் உன்னதமானவரை ஸ்தோத்தரித்து என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன். அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யமே தலைமுறை தலைமுறையாக நிற்கும். இங்கே பார்க்கும் பொழுது ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினான், ஆண்டவரை ஸ்தோத்தரித்தான், தேவனை புகழ்ந்தான், தேவனுக்கு மகிமையை செலுத்தினான். அவருடைய மகிமையை ஆண்டவர் வேறு யாருக்கும் கொடுப்பது இல்லை என்று கர்த்தருக்கு உரியதை கர்த்தருக்கு மட்டும் செலுத்தினான். 2வது ஆண்டவர் நம்மகிட்ட கேட்குற காரியம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய வழிகள் நியாயம்தான் என்று சொல்லணும்னா 2வது நம்மிடத்தில் இருக்க வேண்டியதை ஆண்டவர் கேட்குற காரியம், நன்றி உள்ள இருதயம் உனக்கு இருக்கணும். ஆராதனை நீ செய்யணும். நீ செய்கிற ஆராதனை, நீ நடக்கிற வாழ்க்கை பரிசுத்தமா இருக்கணும். தேவனுக்கு உரியதை தேவனுக்கு கொடுக்கணும் என்கிற அர்ப்பணம் இருக்க கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவருடைய இருதயத்தில் கை வச்சு, ஆண்டவரே உமக்கு மாத்திரம் நான் மகிமையை செலுத்துவேன், நன்றி நிறைந்த இதயத்தை எனக்கு தாரும், உமக்கு மாத்திரமா நான் ஆராதனை செய்யணும், பரிசுத்தமான வாழணும், தேவனுக்குரியதை தேவனுக்கு கொடுக்க எனக்கு ஒரு அர்ப்பணத்தை தாரும் என்று அர்ப்பணித்து நடந்தால் இந்த 3ஐயும் கர்த்தர் சொல்ல வைப்பார். மோசே போல பாட வைப்பார், நேபுகாத் நேச்சாரை போல சொல்ல வைப்பார். இங்க 3வது ஒரு கூட்டம் நின்று அறிக்கை செஞ்சாங்களே, அதே போல நின்று
அறிக்கை செய்ய வாய்ப்பை தருகிற ஒரு தேவன் இந்த மாலைவில் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். நம்மளையும் சொல்ல வைப்பார். அவருடைய வழிகள் எல்லாம் நியாயமானவைகள். கர்த்தர் அப்படி நடத்துவாராக. எல்லாரும் முழங்காற்படியிடுவோம். எல்லாரும் முழங்காற்படியிட்டு ஆண்டவருடைய முகத்தை நாம் நோக்கி பார்ப்போம். இன்றைக்கு கர்த்தர் நம்மை நேசித்தபடியினாலே நம்மோடு கூட பேசி இருக்கிறார். நிறைய நேரங்களிலே ஆண்டவர் என்னை நடத்துகிற பாதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியலை, ஆண்டவரை முறுமுறுக்கிறோம், ஆண்டவரை குற்றம் சுமத்துகிறோம். ஆனால் அவருடைய வழிகள் எல்லாம் நியாயமானவைகள். ஒன்று கூட அவர் நடத்துகிற வழி நியாயம் இல்லாததே கிடையாது. அவர் நியாயமாய் நடத்துகிற தேவன். அவருடைய வழிகள் நியாயமானவைகள் என்று சொல்லி 3 பேர் சொன்னாங்க. அதை கர்த்தர் இன்னைக்கு நம்மோடு கூட பேசியிருக்கிறார். முதலாவது மோசேயை கர்த்தர் சொல்ல வைக்கிறார். எந்த சூழ்நிலையில் தெரியுமா? அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் போகிறதான இடுக்கத்தின் மேல், இடுக்கத்தின் நடுவிலே கர்த்தர் நியாயமானவர், தன்னுடைய வழிகள் நியாயமானது தான் என்று சொல்லி ஆண்டவர் பாட வைத்தார். இஸ்ரவேலுடைய பாட்டாக கர்த்தர் அதை மாற்றினார். 2வது நேபுகாத் நேச்சாரை வைத்து ஆண்டவர் சொல்ல வைக்கிறார், இந்த தேவனுடைய வழிகள் நியாயமானவைகள். 3வது நம்ம வாஸ்தவம் வழியே இல்லை, முற்றிலும் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு கூட்டம் சொல்லுது, நின்று அறிக்கை செய்கிறாங்க, இந்த தேவனுடைய வழிகள் நியாயமானவைகள். இது 3ஐயும் நம்முடைய வாழ்க்கையில் சொல்லணும்னா, முதல் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற நிபந்தனை, என்னை வேதனைப்படுத்துகிற வழி உன்னுடைய வாழ்க்கையில் இருந்தால் அதை எடுத்து போடு. தேவன் பிரியப்படாத, தேவன் விரும்பாத, தேவனை வேதனைப்படுத்துகிற வழி இருந்தால் இப்பயே அதை அறிக்கை செய்து இங்கேயே விட்டுட்டு போயிரு. அப்படி ஒரு திரும்புகிற ஒரு மனது இருந்தால் அவர் சொல்ல வைப்பார். 2வது, ஆண்டவரே உமக்கு நான் நன்றி சொல்லுவேன், நன்றி உள்ள இதயம் எனக்கு வேணும். 2வது, உம்மை மட்டும் நான் ஆராதனை செய்யணும், உமக்கு முன்பாக பரிசுத்தமாக நடக்கணும், தேவனுக்கு உரியதை தேவனுக்கு கொடுக்கணும், அர்ப்பணம் எனக்கு தேவை. இந்த 2 நிபந்தனைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தீர்கள் என்று சொன்னால், மோசேயை பாட வைத்தவர், நேபுகாத் நேச்சாரை சொல்ல வைத்தவர், ஒரு கூட்டத்தை ஆண்டவர் அறிக்கை செய்ய வைத்தவர், உங்களையும் சொல்ல வைப்பார். என்னை தேவன் நடத்தின வழிகள் நியாயம்தான் என்று சொல்லி சொல்ல வைப்பார். அந்த கிருபையை கர்த்தர் தருவாராக. பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இந்த நல்ல மாலை வேளைக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் எங்களை நேசித்தபடியினாலே எங்களுக்கு கொடுத்த உம்முடைய ஆலோசனைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். எங்களுக்கு கொடுத்த கர்த்தருடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. மோசேஸ் ஆண்டவரே பாட வைத்தது போல எங்களையும் பாட வைப்பீராக. நேபுகாத் நேச்சார் சொல்ல வைத்தது போல எங்களையும் சொல்ல வைப்பீராக. ஒரு கூட்ட ஜனம் ஆண்டவரே முற்றிலும் கைவிடப்பட்ட சூழ்நிலையிலே நின்று அறிக்கை செய்தார்களே, அதே போல எங்களையும் அறிக்கை செய்ய வைப்பீராக. அதை செய்யணும்னா வேதனை உண்டாக்குகிற வழியை இப்பயே நாங்கள் அகற்றுகிறோம், அதை தீர்மானம் பண்ணுகிறோம், முற்றிலும் அழிக்க தீர்மானம் பண்ணுகிறோம். 2வது, உமக்கு நன்றி உள்ளவங்களாக இருப்போம், உம்மை மட்டும் ஆராதிப்போம், உமக்கு முன்பாக பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழுவோம், தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை தேவனுக்கு கொடுப்பேன் என்கிற ஒரு அர்ப்பணத்தை இன்றைக்கு வைக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீர் இந்த மாத்தில் சொல்லவையும், என்னை ஆண்டவர் நடத்தி வந்த வழிகள் நியாயம்தான் என்று சொல்லி சாட்சி பகர வைப்பீராக. ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த வசனத்தால் நிறைத்து இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் நடத்துவீராக. தொடர்ந்து எல்லா குடும்பங்கள் மேலே தேவ கிருபை இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.